வணக்கம். ஃபஸ்ட்டு பத்திரிகையாளர்களுக்கும் அப்புறம் வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தராக சொல்லணும்ல, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு மதியம் தான் எல்லோரும் கால் பண்ணேன். ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வேலையும் விட்டுட்டு வந்ததுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி. கண்ணன் சார் தேங்க்யூ, வரமாட்டீங்க முன்னாடி. ராஜா சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். 29 ஜி ஸ்குவாடும் ஸ்டோன் பெஞ்சும் சேர்ந்து தயாரிக்கிற படம். என் ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஃபைட் கிளப்னு ஒரு படமும் மைக்கேல்னு ஒரு படமும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான், சந்தீப்காகவும் உரியடி விஜய்க்காகவும். அதே மாதிரி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முதலும் ரொம்ப முக்கியமான காரணமும் ரத்னா தான். ரத்னா வந்து ஒரு ரைட்டரை தாண்டி, ஃப்ரெண்டை தாண்டி ரொம்ப நாளாக ஒரு சக போட்டியாளனாகவே இருந்திருக்கான். 2012-13 அந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணுற முயற்சிக்காக சுற்றிட்டு இருக்கும்போது கார்த்திக் யோகி சொன்ன மாதிரி இப்போ இருக்க எல்லா டைரக்டர்ஸும் அப்போது ஒன்றா தான் இருந்தோம். பட் அவங்களுக்கெல்லாம் 4 இயக்குனர் இருந்தாங்க. இப்போ நான் ரத்னாலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு லிட்ரலி தெருவாக சுற்றிருக்கோம். எந்த தேட்டரில் ஸ்க்ரீனிங் கிடைக்கும், எப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஆர்கேவியா, ஏவிஎம்மா, பிரசாதா, ஏன்னா ஏதோ ஒரு ஸ்க்ரீனிங்கில் அந்த படத்தை போட்டு காமிச்சு ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டுறாரா அப்படின்னு. அந்த டைம் தான் 2012 பீட்சா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய டோரை ஓப்பன் பண்ணி வச்சது எங்களுக்கு, எங்களோட ட்ரீம்ஸ்க்கெல்லாம். அது நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பனிங்காக இருந்தது அந்த படம். அண்ட் அந்த படத்துக்கு அடுத்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், அந்த பெஞ்ச் டாக்கீஸ்னு ஒரு விஷயமாகட்டும், அதில் அப்போது ஸ்டாண்டர்டில் இருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணதாகட்டும். அப்படி தான் ரத்னாவோட மது ஃபஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் என்னோடய களம் வந்து அவியல்ன்ற ஒரு சீரீஸில் செகண்ட் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சார் அண்ட் அவன் மட்டும் இன்ட்ரோ பண்ணல. டெக்னிக்கலாக பார்த்தா எனக்கும் அதான் ஃபஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் நீங்கள் தான் இன்ட்ரோ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு அடைக்கலம் ஆதரவு எல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்சாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டராக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மது வந்து அவங்க பெஞ்ச் டாக்கீஸில் ரிலீஸ் பண்ணதை தாண்டி அவனோட டெபியூவை அவங்களே பார்த்துக்கிட்டு அதை மேயாதமானுக்கு ஃபீச்சர் ஆக்கி ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். ஸோ அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாருமே யுனைட்டடாக இருக்கும். எல்லாருக்குமே என்ன பண்ணுறோன்னு தெரியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கோம் இந்த ஃபீல்டில். இப்போ கட் பண்ணால் அதே ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒரு ப்ரொடக்ஷனில் டைப் பண்ணி ரத்னா டைரக்ட் பண்ணுற அளவுக்கு, அந்த அவன் டைரக்ட் பண்ணுற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு இடம் கொடுத்ததுக்கு முதல்ல மக்களுக்கு பெரிய நன்றி. அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளோ முடியுதோ கூட்டிகிட்டு போயிடலான்னு. ஏன்னா அது அந்த சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனில் வரப்போகிற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸாகவும் இருக்க போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தவங்களும் இருக்க போகிறாங்க. அதுக்கு 29 ஒரு புள்ளையார் சொல்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த படத்துக்கும் இந்த 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 ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த படத்தோட கதை கேட்காததோ இல்லை எதுவும் பார்க்காதோ வந்து ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப வாண்டடாக வேணும்னு பண்ணதில்லை. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணோம். நான் அவனை இவ்வளோ குருட்டுத்தனமாக நம்பினா அவன் இன்னும் பயந்து ஒன்று பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான். நான் இப்போ வரையும் படமும் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்போவும் சொன்னால், பட் ஆனால் நான் தேட்டரில் எல்லோரும் கூடயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். அண்ட் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் மெயினாக ப்ரொடியூசர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சந்தானம் சார், ரத்னா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வித்து, பிரீத்தி, ஷான், மாதேஷ், மகேந்திரன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் பாருங்கள். உங்கள் விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தால் ஒரு 4 பேரை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போகிற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ஜே பாலாஜன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ. அண்ட் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நிறையா பேசிட்டாங்க எல்லோரும். ஸோ ஃபஸ்ட்டு ரத்னா வந்து நாங்கள்
ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் மது தானே, மதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்மு. அது பார்த்தப்பே வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ரைட்டிங், ஏன்னா அது ஒரு மொட்டை மாடியில் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு லவர்கிட்ட மிரட்டுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவே செம்மையாக இருக்கும். அந்த அப்பயே வந்து நான் ரத்னாட்ட வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கதை வச்சுருக்கீங்களான்ற மாதிரி கேட்டோம். ஸோ அப்போ தான் நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணலாம், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்ற நிலைமைக்கு போகும்போது ஸோ நான் சொன்னேன் நம்ம ரத்னா கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் 2-3 ஐடியாஸ் சொன்னார். பட் நான் சொன்னேன் இல்லை எனக்கு இதே வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் லவ் ஸ்டோரியாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுதான் மேதமான். ஸோ அதுதான் எங்களோட ஃபஸ்ட் படம். அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் ப்ரவுட் தட் மேதமான் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் ரத்னா வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நாங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோன்றது எங்களுக்கு எப்போவுமே ஹாப்பியான ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் வாட் ஐ சே இன் ரத்னா இஸ் இஸ் அ கிரேட் வெரி வெரி குட் ரைட்டர். ஒரு நல்ல எழுத்தாளர். அண்ட் அவருக்குள்ளே வந்து பயங்கரமான ஹியூமர் இருக்குது. ஆக்சுவலி வந்து சும்மா வந்து ரத்னா கூட உட்காந்து மொட்டை மாடியில் பேசிட்டு இருந்தாலே வந்து ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய நேரங்கள் வந்து வாண்டடாக சும்மா வாங்க ரத்னா ஃப்ரீயாக இருந்தால் உட்காந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் அதாவது அவர் கன்சீவ் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக நடக்கிற விஷயங்களே அவர் வாயில கேட்கும் போது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு காமெடியாக அது தெரியும். அண்ட் லவ்மே வந்து எனக்கு தெரிஞ்சு மேதமான்லையுமே வந்து அவ்வளோ ஹியூமர் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஆழமான லவ் இருந்துச்சு. ஐ திங்க் மேதமான் முடித்தோடனே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்தோம்ல, நீங்கள் ஆடை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போயே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் நிறையா இப்போ லோகேஷ் மாதிரி எனக்கு கதை தெரியாதுன்னு இல்லை, எனக்கு நிறையா தெரியும் இந்த கதையை பற்றி. ரொம்ப வருஷமாக வந்து இந்த கதையில் பல வெர்ஷன்ஸ் பார்த்து பல வெர்ஷன்ஸ் பேசி அப்புறம் வேறு மாதிரி இதெல்லாம் வந்து நான் ரத்னா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணான்னு சொல்லிட்டு அவர் வேறு இதெல்லாம் போனார். பட் ஐ ஆல்வேஸ் கெப்ட் டெல்லிங் அது வந்து ஒரு செம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லவ் ஸ்டோரி. பேசிக்காக லவ் ஸ்டோரி என்னை பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரி வந்து அது யார் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு செம்ம ஆக்டர்ஸ் பிடிச்சிட்டாலே வந்து அது கனெக்ட் ஆயிரும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருக்கும்போது த நெக்ஸ்ட் திங் இஸ் த ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸஸ் தான். அதுக்கு தான் நாங்கள் நிறைய ஸ்டார்ஸ்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி நிறையா ட்ரை பண்ணோம். அண்ட் தென் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ரத்னா டிசைடட் இல்லை நம்ம வந்து புது ஃபேஸஸ் வச்சே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ விது வந்து என் கூட XX அண்ட் ரெட்ரோலாம் பண்ணியிருந்தப்போ ஐ திங்க் ஒரு ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தார். அண்ட் தென் பிரீத்தி. ஸோ ஐ திங்க் இந்த படம் 29 வந்து டெஃபினட்டாக இது, ஏன்னா நம்ம நிறையா படங்கள் பார்க்குறோம். பட் ஆனால் சில லவ் ஸ்டோரிஸ் தான் வந்து எவர் கிரீனாக நம்மளுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து செல்வராகவன் சார் படம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 7G ரெயின்போ காலனி அதெல்லாம் வந்து ஆல் டைம் ஃபேவரட். அதுக்குள்ளே ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு அந்த லவ் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும். கௌதம் மேனன் சார்கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், வே ஆஃப் டெல்லிங் லவ் அப்படின்றது ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி ஐ திங்க் யூனிக் வாய்ஸ் இன் டெல்லிங் லவ் ஸ்டோரிஸ். ரத்னா யூ ஹேவ் தட். அண்ட் ஐ திங்க் நீங்கள் லோகேஷ் மாதிரி நீங்களும் ஒரு லவ் ஸ்டோரிக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு தயவுசெய்து அதை மட்டுமே பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். லைக் யூனிவர்ஸ் ஆஃப் வேரியஸ் லவ் ஸ்டோரிஸ், பிகாஸ் அதுதான் பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் போத் ஆஃப் யூ, நான் கொஞ்சம் தான் படம் எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் ஃபுல்லாக. ஸோ நான் கொஞ்சம் சீன்ஸ் பார்த்தேன். பார்க்குறப்போ வந்து போத் ஆஃப் யூ ஹவ் டன் ரியலி வெல். அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸஸ் மகேந்திரன்லாம் வந்து has done a really good performances. All of the actors, and Avinash is a great actor. அவர் வந்து ரெட்ரோவில் அவருக்கு சின்ன ரோல் தான் கொடுக்க முடிஞ்சு. பட் ஆனால் அவர் ஃபைட் கிளப்பில் சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். அண்ட் ஐ திங்க் ஹி வில் கோ ஃபார் லைக் அண்ட் தென் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே டெக்னிக்கலாக எல்லாருமே நிறையா பேசியாச்சு. ஸோ டெஃபினட்டாக வி வில் பி ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் we'll be very proud that we are producing 29 again with Ratna and then Shan. I think நீங்கள் அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்களா ரசிகண்டா நீன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஏதோ உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஒரு லவ் இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த பீச்சில் வந்து பூ வாங்குற சீன் வந்து நான் ரொம்ப வருஷமாக படிச்சிருக்கேன். முன்னாடி படித்து இதெல்லாம் மறந்துடுச்சு. அப்புறம் நடுவில் எனக்கு அந்த பூ பாடல் பார்க்குறப்ப வந்து ரத்னாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னங்க எப்படிங்க அது கவிதைலாம் எழுதுகிற அளவுக்கு என்ன மேட்ரு அப்படின்னு. வெரி கியூரியஸ் ரத்னா, என்ன இது வந்து ஏதாச்சும் அதை நீங்கள் பேசும்போது தயவுசெய்து கிளாரிஃபை மட்டும் பண்ணிடுங்க, என்ன ஸ்டோரி எங்கேருந்து இது வந்துச்சுன்றது தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஷான் அண்ட் ஆல் த சாங்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பொல்லாத ஆசைகள் வந்து யார் பாடியிருக்கா, ஒரு சத்யபிரகாஷ் அண்ட் சைந்தவி, சூப்பரான சாங்கு. பட் ஆனால் எனக்கு அவர் ஒரு வருஷன் பாடியிருக்காரு ஷான் ரோல்டன். அது நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நானும் இதுவும் உட்காந்து அந்த பாட்டை அப்படி போட்டு பசங்களாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக ஓடிச்சு அந்த பாட்டு.
தயவு செய்து அந்த பாட்டை வந்து மேபி படத்துலேயே வைங்க, இல்லைன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பட் தட்ஸ் மை ஃபேவரட் திங். அண்ட் நேற்று நம்ம அந்த ட்ரெய்லர் லான்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வி ஆர் டிஸ்கஸிங் நிறைய வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லர் ரத்னா அனுப்பிச்சாரு. ஆனால் எங்களுக்கே ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனாக பார்க்கும்போது பயங்கர கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. எந்த ட்ரெய்லர் நம்ம ரிலீஸ் பண்ணலாம், கமர்ஷியலாக அதாவது வந்து தேட்டரை உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒன்று பண்ணுமா, இல்லை படத்தோட மூடுக்கு ஒன்று பண்ணுமான்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரத்னா சொன்னார், இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைஃப் ஆஃப், அதாவது சத்யா அப்படின்ற கேரக்டரோட அவனோட 29 வயசில் அவனோட 10 அத்தியாயங்கள் தான் அந்த படமே. அதில் வந்து ஒரு அத்தியாயத்தை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோமான்னு சொன்னார். எனக்கு அந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்ரெய்லர் டீசன் தான் ரிலீஸ் பண்ணாமல் மேபி ஜஸ்ட் அந்த படத்தோட என்டையர் மூட் என்ன மாதிரி இருக்க போகுது, அந்த கேரக்டர்ஸ் யார், அந்த ஹவு சீரியஸ் இஸ் தட் லவ் பிட்வீன் தம் அப்படின்றதெல்லாமே சொல்கிற மாதிரி அந்த சீன் இருந்துச்சு. அந்த சீனை நேற்று தான் நான் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் மேக்கிங், எக்ஸ்ட்ராடினரி ரைட்டிங். இட் வாஸ் ஷார்ட் இன் அ சிங்கிள் ஷாட். அதோட சவுண்ட் டிசைன், அதோட த வே இட் வாஸ் ஷார்ட், எவ்ரி திங் புட்டுகாதர். எனக்கு வந்து என்னன்னா பயங்கரமாக நம்ம போய் மெரினா பீச்சில் உட்காந்துருக்கும் போது எதேச்சியா அப்படி பார்க்கும்போது என்னோட லவர்ஸ் பேசிப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ வி தாட் ஓகே நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேணாம். அது வந்து ரிலீஸ்க்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ தட் இட் கேன் கிவ் அன் ஐடியா அபவுட் த ஃபில்ம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் கமிங். அண்ட் லோகேஷ், ஏன்னா வந்து ரத்னா வந்து எப்படி அந்த மது ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஆந்தாலஜியில் இருந்துச்சோ, லோகேஷோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் கலம்ன்றது இருந்துச்சு. ஸோ அதே ஸ்டோன் பெஞ்ச் மொட்டை மாடியில் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸாக உட்காந்து பேசியிருக்கோம் நிறையா. அண்ட் ஃப்ரம் தேர் லாங் வே ஹியர். அண்ட் லோகேஷ் வந்து ஆஃப்டர் தட் லோகேஷ் அண்ட் ரத்னா ஹவ் ஒர்க் டுகெதர். அவங்க படத்தில் வந்து ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் தே ஆர் லைக் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லோகேஷ் வந்து ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ரத்னாக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு யூ ஷுட் பி ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் லோகேஷ். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் லோகேஷ் நானும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. நன்றி, தேங்க்யூ. சட்டை போட்டு வட்ட போகிற அந்த ப்ரொமோஷன் இன்னொரு படத்தோட பேடை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை இங்கே இன்வைட் பண்ண லோகேஷ் கனகராஜ் ரொம்ப நன்றி. அண்ட் ஷான் ரோல்டன், எனக்கு முன்னாடி நீங்கள் பேசினதுனால பார்க்குறதுக்கு நீங்களே ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு சம்மரில் பாபா சூட் போட்டு பொட்டு வச்சு கூட்டின்னு வந்த மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க ஷான் ரோல்டன். இந்த படத்தோட ஹீரோ விது, ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிக் ஃபிலிம் ஃபார் யூ கைஸ். அண்ட் பிரீத்தி, உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருக்கேன். அந்த இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒருத்தர் பார்த்தா இவங்களோட வீடியோ ஒரு 10 வருது. அதே மாதிரி உங்களது வந்து அப்படின்னு நான் பண்ணால் நல்லா இருக்காது, ஆனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா இருந்தது, அது பார்த்தேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு என் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுற வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி கருப்புக்கு கமெண்ட்ரி பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ரத்னாவை கேட்ட ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த ப்ரொமோஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் இங்கே மெயினாக நான் இருக்கிறதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ். அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போது லோகேஷ் கனகராஜா ஆனதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே எப்போ எனக்கு தேவை, எப்போ வந்து நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எனக்காக எப்போவுமே இருந்திருக்கார். நான் படத்தில் நடிக்க சொன்னேன், எனக்காக வந்து நடித்தார். என் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வானேன், என் ப்ரொமோஷனுக்கு வந்தார். ஆடியோ லான்ச்சுக்கு வானேன், வந்தார். கமெண்ட்ரிக்கு வானேன், வந்தார். என்ன பண்ணினாலும் எப்போ கூப்பிட்டாலும் இஸ் ஆல்வேஸ் தேர். நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் ஆல்வேஸ் பீன் தட் பர்சன். இப்போ இந்த படமும் வந்து ரத்னா அவர் உங்கள் ஃப்ரெண்டு. அண்ட் என்கிட்ட இப்போ தான் சொல்லியிருந்தார், கதை எனக்கு தெரியாது, நான் ½ hour ஃபுட்டேஜ் வண்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு படம் பண்ணுறது எல்லாமே வாயில் சொல்லிட்டு போயிடலாம், பட் நிஜத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூப்பர் லோகேஷ், ஐம் ஸோ ப்ரவுட். அண்ட் ரத்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக உங்களுக்கு பெருசாக தெரியாது, சிரிக்காதீங்க லோகேஷ். ரத்னா பற்றி பேசினாலே லோகேஷ் பதட்டமாக வர்றாரு, ஐயோ நல்லா தானே போயிட்டுருக்கு, இவன் என்ன இப்படி பேசுகிறான்னு. பட் ஆனால் ஐ திங்க் ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுகிறதோ இல்லை ஒரு ட்வீட் போடுறதோ அது அவங்கள டிஃபைன் பண்ணாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது வந்து ஒரு மொமெண்ட், அந்த மொமெண்ட்டை நம்ம எல்லாம் கடந்து போக கற்றுக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஹார்ஷாக ஆகிட்டோம், ஒரே விஷயத்தை வச்சு எல்லாரையும் டிஃபைன் பண்ணுறோம். அது அவங்க கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி மிகுதியிலையோ இல்லைனா அந்த நேரத்தில் இருந்த மனநிலையிலையோ ஏதோ ஒரு விஷயம் பேசுவோம். பட் ஆனால் தட் இஸ் நாட் தெம். யார் ரத்னா அப்படின்றது மேயாதமான் தான் ரத்னா. யார் ரத்னா அப்படின்னா இந்த 29 தான் ரத்னா. ஸோ இந்த படத்தை வச்சு, அவரோட வேலை வச்சு, அவரோட ஜேர்னியை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் டிஃபைன் பண்ணோம். ஸோ ஐ திங்க் 29 வில் ரீடிஃபைன் யூ ரத்னா. கடவுள் அந்த ஒரு சக்தியும் அந்த ஒரு தெம்பி இந்த படத்துக்கு கொடுக்கட்டும். விஷிங் யூ தி பெஸ்ட். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட பீஸா ஆடியோ லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போலேருந்து தெரியும் அவரை. அண்ட்
நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏர்லி டேஸில். நான், கார்த்திக், விஜய், சேதுபதி, பாபி எல்லாமே. ஸோ ரொம்ப வருஷமாக கார்த்திக் சுப்ராஜாவே இருப்பார். அவர் சுற்றி மென்மே கோ, ஆனால் அவர் வண்டி அப்படியே க்யூட்டாக அப்படியே அந்த இடத்துலயே இருப்பார். ஸோ இஸ் அ ட்ரெண்ட் செட்டர் அண்ட் ரைட் ஃப்ரம் பீட்சா டில் டுடே த ஃபில்ம்ஸ் தட் யூ மேக். எனக்கே நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான பெஞ்ச் மார்க் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் என் படத்துலேருந்து எந்த அப்டேட் விட்டாலும் ரெட்ரோவில் இதே மாதிரி ரெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு May 1st 1 year ஆஃப் ரெட்ரோ ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சூர்யா சாருக்கு வந்து த ஒன் அப்படின்ற ஒரு டைட்டிலும் அந்த படத்தில் தான் கிடச்சிது. டெய்லி வந்து கேட்பாங்க, இந்த படத்தில் நீ தான் ஒன் போடவே மாட்டே, ஏய் அச்சு வாய வச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டிக்கு அடித்தும் கேட்பார்கள்ன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடியே சொல்கிறேன், இந்த ஒன் நாங்களும் போடுறோம். ஸோ யூ ஸ்டார்டட் இட். ஸோ வி வில் கண்டினியூ த லெகசி அண்ட் ஆல் தி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் சப்போர்ட்டிங். நீங்கள் எப்படி அவர் வந்து டிரெக்டருக்காக ரத்னாக்காக பண்ணாரோ, நீங்கள் வந்து விதுக்காக பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்கள் 2 பேருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக லோகேஷ் கனகராஜ் உங்களுக்கு ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டு, நான் சொன்னால் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, தயவு செஞ்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணிடுங்க. அந்த அருண் மாதேஸ்வரன் ஷூட்டு முடிஞ்சு போச்சு, நான் பார்த்தேன். ரேப்பெல்லாம் கேட்க வெட்டினீங்க, பேட்ச் ஒர்க் எடுப்பார் அவர். அதான் ஒரு சினிமாவின் ஜீனியஸ் ஆச்சு. நீங்கள் எல்லாமே ஒரு பேட்ச் ஒர்க் எடுக்கட்டும், ஆனால் ஷேவ் பண்ணிடுங்க. நல்ல கலையாக இருப்பான் லோகேஷ் அப்படின்னு. இப்போ லோகேஷ் மூஞ்சியே 2 வருஷமாக நான் தேட வேண்டியிருக்கு. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் அது. அண்ட் இன்னொரு தகவலும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாம் லோகேஷை தேடி சுற்றி போட்டு அடிச்சிருந்தாங்க, எங்கே லோகேஷ் ஓட்டு போட போலையான்னு. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது, அது எனக்கு தெரியும், அதனால சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவரே சொன்னால் நல்லா இருக்காது. நான் ஓட்டு போட்டு பாம்பேக்கு கமெண்ட்ரி பண்ணுறதுக்காக போனேன். அவர் சென்னையில் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஓட்டு போடுறதுக்காக கோயம்புத்தூர் போனார். ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம், கட்டி பிடிச்சி பாசமாக நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் என் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறப்போப்போ பார்த்தா இவரை 4 பேர் இழுத்துன்னு போகிறாங்க. பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ளைட் அவரால் பிடிக்க முடியல. ஸோ ஓட்டு போட போனார், அவரால் போட முடியல. ஸோ இந்த உண்மை உலகத்துக்கு சொன்னதுக்காகவாது நீங்கள் ஷேவ் பண்ணணும். ஸோ ஐ எம் விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். May 8th இந்த படம் வருது, தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் மகேந்திரன், நான் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே நீங்களும் குழந்தையாக இருக்கீங்க. உங்களை பற்றி பேசலன்னா கரெக்டாக இருக்காது. நீங்கள் எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிட்டு உங்கள் வயசை கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் அண்ணா. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட எஸ்வி சேகர் ஹீரோவாக நடிக்கும் போதுலேருந்து இப்போ அவர் பையன் அஸ்வின் சேகர் ஹீரோவாக நடிக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க. என்னை செதுக்கினதே அவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இன்டர்வியூ பார்த்து நான் செதுக்கியிருக்கேன், என்ன செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் யுவர் இன்டர்வியூ, ஸ்பீச், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஃபிலிம்ஸ் எல்லாமே. நாட்டாமல்ல அந்த மாமா அந்த அக்கா கையை அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடியே நான் வளர்ந்துருக்கேன், நீங்கள் ஆனால் குழந்தையாகவே இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பயங்கரமான பிரேக் கிடைக்கணும். இந்த படத்தில் உங்களுக்கு நல்ல ரோல் இருக்குன்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பிளஸ் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி பெஸ்ட். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். கரெக்டாக எனக்கு ஒரு 29 வயசு இருக்கும்போது தான் எனக்கு லோகேஷ் நான் மாஸ்டர் கொடுத்தாரு. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் நடிச்சிட்டே இருந்தேன். அகெயின் ரத்னா நான் கூப்பிட்டு 29 கொடுத்துருக்காரு. எல்லா டைமுமே வந்துட்டு நான் நிறைய வாட்டி ரொம்ப டவுனாக இருக்கும்போது நம்ம நினைப்போம்ல யாருன்னா ஒருத்தங்க வேணும். ஏன்னா எல்லாருக்குமே இருப்பாங்க. பட் நான் ஒரு 35 இயர்ஸாக அப்படியே ஓடிட்டே இருக்கேன். சில பேர் வருவாங்க போவாங்க, கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவாங்க, சில பேர் கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். 29லேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூண்ணா, லவ் யூ, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். நான் எப்போ ஃபோன் பண்ணி நான் என்ன புலம்னாலும் எனக்காக வந்துட்டு நீங்கள் பேசுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் சார் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன் சார், எப்படியாவது சாரோட மியூசிக்கில் வரணும், நடிக்கணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஆர்டிஸ்ட் விதுவை சொல்லிடுறேன். என்றைக்குமே நான் எங்கேயுமே வந்துட்டு எனக்கு என்றைக்குமே நடிக்கும்போது ரொம்ப தயக்கமாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் பயமாகவும் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக நடிப்போமா, அது சம்டைம்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்கும். நான் விதுவை டே 1லேருந்து நான் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து இந்த செகண்ட் வரைக்குமே நான் எங்கேயுமே எனக்கு எந்த தயக்கமே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோஸ்டார். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்கேன். அவங்களோட நான் என்னென்ன குவாலிட்டிஸ் பார்த்தனோ அதே மாதிரி விதுக்கிட்டையும் ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்குது. ஒரு கேரக்டருக்காக இறங்கி எந்த அளவுக்கு வேணால் செய்யக்கூடிய ஒரு குவாலிட்டி. ஆல் தி பெஸ்ட் விது.
தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அக்செப்ட் பண்ணி உங்களோட நடிக்க. அண்ட் பிரீத்தி ஹாய். எனக்கு உங்களோட எந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கும் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்த கேரக்டருக்கு உங்கள் 2 பேரையும் தவிர யாருமே என்னாலையுமே அதை பார்க்க முடியல. அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ணா, நான் ரொம்ப நாளாக நான் கார்த்தி அண்ணாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், அண்ணா நான் நடிக்கணும் எப்போ எனக்கு ஆக்ஷன் சொல்லுவீங்க, நான் எப்போ வந்து நடிக்கட்டும் அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். நான் கூப்பிட்றேன்னு சொல்லுவார். எஸ் ஐ ஸ்டில் நான் உங்கள் பேனராக இருந்தாலும் சரி, உங்கள் டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, எனி டைம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிரேஸ் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஃபஸ்ட்டு பேச கூப்பிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப 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 ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ஸ்டேஜ் எனக்கு இது. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு எமோஷன்ஸ் கூட கிடையாது. ஒரு 13-14 இயர்ஸ் முன்னாடி நான் கார்த்திகேயன் அவர்கிட்ட உட்காந்து சும்மா ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், ஐ திங்க் அங்கேருந்து சம்திங் செட் இன் மோஷன் ஒரு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு 9-10 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஃபுல் லைஃப், ஒரு ஃபுல் சர்க்கிள் சொல்லக்கூடாது, பட் ஆனால் இட் ஹேஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். நாங்கள் பேசின ஒரு விஷயம் இந்த நாள் நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம். வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் அட்மையர் பண்ண நிறையா டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. மென்டர் கார்த்திக் அண்ணா கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் கம் ஹியர், டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸ், டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஆன் செட். பிரீத்தி சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீலான ஒரு ப்ராஜெக்ட். இது முடிஞ்சப்போ ஐ திங்க் நாங்கள்லாம் ஒரு ஹார்ட்டில் ஒரு ஹெவினஸோடு தான் போனோம். ஏன்னா அது அவ்வளோ ஹோம்லியாக, அவ்வளோ ரொம்ப யூனோ இட் வாஸ் அ வெரி க்ளோஸ் டீம். எக்ஸ்கியூஸ் மீ. ரத்னாண்ணா பற்றி நான் சொல்லியே ஆனோம். ரத்னாண்ணா ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இந்த கதையில் நான் சத்யாவை பண்ண முடியும்னு நம்பி என்னை காஸ்ட் பண்ணி. அண்ட் தெரில, வெரி வெரி கிரேட்ஃபுல். உங்களோட ரைட்டிங் நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு ரத்னாண்ணா கிட்ட ஒரு பேரன்பு ஒன்று இருக்குது. அது இவ்வளோ நாள் அது தெரிஞ்சிருக்கான்னு தெரில, பட் ஆனால் இந்த படம் மூலியமாக அவரோட பேரன்பு ஐ திங்க் உங்கள் எல்லாரையும் எஃபெக்ட் பண்ணும், எல்லாருக்கும் அது கன்வே ஆகும். ரொம்ப 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 லைக் யூனோ இட்ஸ் வெரி வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. படம் அதே மூட் இன்னும் இன்டென்ஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஷான் ரோல்டன் யூனிவர்ஸ் எங்கேயோ ஏதோ பண்ணி கனெக்ட் ஆகி, லைக் ஈவன் எஸ்டர்டே ஐ வாஸ் டெல்லிங் யூ, ஜஸ்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல். நீங்கள் கொடுத்துருக்கிற டியூன்ஸ் அண்ட் த வே யூ ஸ்கோர்ட் அண்ட் ஆல் த சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். லைக் எனக்கு இது ஃபஸ்ட் படம் ஹீரோவாக ஒன்று பண்ணும்போது இப்படி ஒரு மியூசிக் அமைஞ்சதெல்லாம் வந்து லைக் ஐ திங்க் யூனோ grateful to God and like very grateful to everybody who's put this together. Karthikeyan Anna, just thank you. Thank you. பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப அது மாதிரி மாதேஷ் சார், இந்த படம் மூலியமாக எனக்கு இது ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரி. லைக் உங்கள் ஒர்க் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, அது ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் பர்சனலாக எனக்கு நிறைய டேக்அவேஸ் இருக்குது இந்த படத்தில். அவ்வளோ கற்றுக்கிட்டேன் உங்ககிட்டேருந்து அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் டு ஒர்க் வித் யூ சார். திருப்பி எப்போ ஒர்க் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுறேன். ஆர்எஸ் சதீஷ்குமார், நல்லா நீங்கள் படம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணுன்னு நான் ரொம்ப இல்லை, பட் எவ்ரி திங் யூர் டூயிங். நீங்களும் திருப்பி ஒரு ஃபேமிலி மாதிரி. நான் உங்களுக்கு நிறைய கலாய்ச்சிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன், பட் ஐ திங்க் ஒர்க்காக லைக் எவ்ரிபடி வில் கெட் டு சி நீங்கள் உங்கள் ஒர்க் என்னங்கிறது இந்த படம் வந்தோன்னு தெரியும்னு நினைக்கிறேன். கார்த்தினா அகேன் தேங்க்யூ. நான் முன்னாடி சொல்கிறேன். டு த காஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரிபடி ஹூஸ் ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். பிரீத்தி, நீங்கள் இல்லாமல் அந்த படம் நடந்திருக்காது, கண்டிப்பாக நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் யாருமே வேறு யாரும் விஜயை வந்து உங்களை தவிர வேறு யாராவும் பார்க்க முடியல. ஸோ த வே யூ ஓன் த கேரக்டர் அண்ட் ஹவு யூ டன் இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். மகேந்திரன், ப்ளெஜர் ஒர்க்கிங் வித் யூ. நான் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். நான் இந்த வயசு இருக்கும்போது நான் உங்களை டிவியில் அப்போ பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் தான். அண்ட்
நீங்கள் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். ஷேனாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபேண்டாஸ்டிக் ஒர்க், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங். அது மாதிரி அவினாஷ் ஃப்ரெண்டாக இதில் நடிச்சிருக்காரு. அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ ராக்கெட்டாக அப்படி இப்படி ஒரு ரோலில் பார்த்துருக்கோம். பட் ஐ திங்க் இதில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்டரில் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு பர்சனாக ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டு அதர் பீப்புள் ஹூ ஒர்க், கிரண், அமுதன் அண்ட் எவ்ரிபடி அசோசியேட்டட் வித் இட். அது மாதிரி நான் முதல்ல பூமிக்கான ஒரு படம் பண்ணேன். அப்போது அசோக் மாஸ்டர் கூட வேலை பார்த்துருக்கேன். ஸோ இதுலேயும் வி ஹேவ் ஒன்லி ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் தான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் அவங்க கூட வேலை பண்ணுறதுக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர். வியாக்கி ஃபேண்டாஸ்டிக் போஸ்டர்ஸ், லீலமா மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அந்த பாட்டு எனக்கு என்ன தெரில, அதுவும் நான் பெருசாக சொல்லலை. பட் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் மாஸ்டர். பாட்டு எழுதுனவங்க மபாரதி மேம் அண்ட் பாக்யம் சங்கர் சார், ரத்னாண்ணா. ஒரு பாட்டு ஷான் எழுதியிருக்காரு. அவர் பயங்கரமாக ஒரு சின்ன ஒரு சாங் இருக்குது. அதுவும் நீங்கள் கூடி சீக்கிரம் கேட்பீங்க. ஸோ வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அகேன் ஐ ஜஸ்ட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் எவ்ரிபடி ஹூஸ் கம் யர். படம் May 8 ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு ரொம்ப நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நானும் இது எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் டு ஆர் கெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். இதுவும் நான் எதிர்பார்க்கல, வந்தோடனே எல்லோரும் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயா பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் விஜி. It's a love story of a 29-year-old boy, Satya, and a 21-year-old girl, Viji. So, in the age gap, நம்ம கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா there's a reason for this. Though Viji is 21-year-old, அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது லைஃப்பில். என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு. ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். whereas சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. he is also focused but only on Viji. விஜி மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படி தான் சத்யா. பட் நம்ம எல்லா லைஃப்பில் தெர் வில் பி அ பர்சன் நம்ம லைஃப்க்கு வந்து தெர் சேஞ்ச் சம்திங் இன் ஆர் லைஃப், தெர் சேஞ்ச் சம்திங் வித் இன் அஸ். மேபி விஜி சத்யா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்க. ரொம்ப ரிலேட்டிபிளாக இருக்கும். அண்ட் it's a beautiful journey of Satya and Vijay. In the Kutti Glimpse, it's just ஒரு entry நம்ம 29ஓட வேர்ல்டுக்கு. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29. இன்னும் நிறைய இருக்குது. இது just to feel that what we have created. And இன்னும் ட்ரெய்லர் அண்ட் நிறையா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான, ரொம்ப நேச்சுரலான, நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அது அந்த நேச்சுரல்னஸ் வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான இது பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வன் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரி திங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் த டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேவ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை ரத்னா சார். அண்ட் எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் he was very sure that I know உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் for trusting me with this. To our producers, Karthikeyan sir, Lokesh Kanagraj sir, Karthik Subraj sir, thank you so much for coming today in the event and for trusting us, especially for having faith in the story. எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. And to my cast, Vidhu, it's very important to have an understanding co-actor, and I'm glad to work with you. Thank you so much. And to the entire cast of 29, thank you so much. இன்னும் நிறையா பேசணும், பட் ஐ திங்க் இப்போது இதுக்கு கொஞ்சமாக பேசுகிறேன், ட்ரெய்லருக்கு இன்னும் பேசுகிறேன். பட் யா, ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக், பட் ஓகே. ஷான் ரால்டன் சார்,
Thank you so much for your magic. Over song, it just feels amazing, and thanks for your magic. You have just done over scene, over emotion, can you elevate panicking with every note, and I'm so happy to be working with you. Thank you so much to all the departments, to all the entire cast and crew of 29. Our DOP Madesh sir, after Ayodhi, this is our second collaboration, and when I got to know sir கூட work பண்ண போறேன், again ஒரு comfort, ஒரு understanding இருந்தது. So I think team குள்ள இது இருக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் work பண்றதுக்கு. So this team is like a family to me now. ஒரு work மாதிரி எனக்கு தோணல எப்பவுமே. So I'm really happy இன்னைக்கு இந்த event பண்றோம், and இன்னும் நிறைய இருக்கு. I really hope you guys like the world of 29, and நாங்க என்ன feel பண்ணோம் இது create பண்ணும்போது நீங்களும் இது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே பேரொழியாய் நின்ற திருவுருவே ஆசானியனை ஆள்பவனே குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். லோக்கி ப்ரோ, ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, எல்லாருக்கும், கார்த்திகேயன் சார், கார்த்திக் யோகி, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுறேன். கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ, வினோத் ப்ரோ, பிக் ஃபேன். இந்த படம் வந்து இங்கே பேசினதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துடைய ஆட்டிடியூட் என்ன, இந்த படத்துடைய உருவாக்கத்துக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆரம்பித்த இடம் அப்படின்னு சொல்லணும்னா, நான் வந்து நிறைய லவ் படம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லவ் பாட்டு, நம்ம பாட்டுனாலே சாஃப்ட்டு அப்படி இப்படின்றாங்களே, இது எப்படியா மாற்றிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ரத்னா ப்ரோ வந்து மீட் பண்ணணும்னு சொன்னார். சரி, ஏதாவது இப்போ குவக்கியா எக்ஸென்ட்ரிக்காக ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் கேட்டதுலேயே என்னை ரொம்ப பாதித்த, இது வரைக்கும் நான் நிறைய லவ் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், பட் என்னை ரொம்ப ரொம்ப பாதித்த, திரும்ப எனக்குள்ளே இருந்த அந்த வறண்டு போன அந்த லவ் ஸ்பிரிட்டை திரும்ப ரீகிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொன்னார். ஸோ அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன். அதனால் அவருக்கு நன்றி. ஏன்னா 29 வந்து கம்ப்ளீட்லி ரத்னாஸ் வேர்ல்டு. அவர் மண்டைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தை பார்த்தா. அண்ட் இட்ஸ் வெரி க்யூரியஸான மண்டை, அது என்னென்னமோ வரும் அந்த மண்டைக்குள்ளேருந்து. ஸோ அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆன் தி ஸ்டேஜ். விது, முதல்ல நான் வந்து இவரை நிறைய படங்களில் பார்த்துருக்கேன், பட்டு சம்மந்தமே இல்லை. நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுற அன்றைக்கி நான் போகிறேன், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். சில நடிகர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது குரு சோமசுந்தரம் சார் வந்து நிறைய படத்தில் வருவார், சில படத்தில் அவர் தான் வந்திருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டரில் பொருந்திருப்பார். ஸோ இப்போ தான் வந்து ஓகே அவர் இந்த மாதிரி படம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி நான் ரத்னாகிட்டே நிறைய சொன்னேன். த ஃபர்ஸ்ட் தாட் ஐ ஹேட் வாஸ் வாட் அ ஹேண்ட்ஸம் கை, வெரி குட் ஃபீச்சர்ஸ், ரொம்ப ரொம்ப சாமிங்காக இருந்தார் பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஏன்னா இந்த இந்த கதை அவர் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர், அவங்களோட அப்பியரன்ஸ், இந்த டிமீனர், த ஜென்டில் சஜஷன் ஆஃப் வெரி ரக்கட் மேன்ஹுட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோம். பிரீத்தி அஸ்ரானி பயங்கரமான பர்ஃபார்மர். ஆக்சுவலாக நான் ரொம்ப அவங்க ஒர்க் நிறைய எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா விமன் வாய்ஸ் வந்து எப்பவுமே நான் பண்ணுற படங்களை பொதுவாக எனக்கா அமையும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே விமன் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க வந்து பயங்கரமாக அதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அது மியூசிக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி நான் நன்றி சொல்கிறத விட இது 29 படத்தை பற்றி கொஞ்சம் பேசிடலாம், இது எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் வந்தேன். இப்போ வந்து பொதுவாக நம்ம ட்ரெண்டில் வந்து இப்போ காதல் படங்கள் அப்படின்னா வந்து டேட்டிங் அதோட ஒரு அவுட்லேயர்லேயே படங்கள் இருக்குது. பட் லவ்வை டீப்பாக உள்ளே போய் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அந்த டீப் டைவ் எடுக்கிறதுக்கு நிறைய பேரால் முடியல. ஏன்னா மாடர்ன் லைஃப் வில் நாட் அலவ் ஒரு பொய்டிக்கான லவ் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இனி இருக்கும் இந்த ஃபாஸ்ட் லைஃப்லன்னு சொல்ல முடியாது. பட் ஐ ஃபீல் லைக் லவ் வித்தவுட் போய்ட்ரி வந்து வேஸ்ட்டு தான். அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. கான்ட் ஹாவ் பியூட்டிஃபுல் சாங்ஸு, கேனாட் ஹாவ் ஆர்கெஸ்ட்ராஸ் பிளேயிங், ஃப்ளூட் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூட்டோட எசன்ஸை யூஸ் பண்ண முடியாது. லைக் நிறைய லவ் வந்து ஒரு ஆன்மா சம்பந்தமான விஷயன்றது தான் எனக்கு 29 கற்றுக் கொடுத்துச்சு ஆக்சுவலாக இந்த படம். ஏன்னா நான் வந்து இன் மை மைண்ட் ரொம்ப ப்ராக்மேட்டிக்கான, ரொம்ப ரேஷ்னலான, ப்ராக்டிக்கலான பர்சன். எனக்கு என்னென்னா வந்து ஒரு கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா லவ்லாம் இருக்குமா அப்படின்றது என்னோட தாட். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, ஏன்னா வி பில்டப் லவ் ஸோ மச் இன் அவர் ஹெட் இந்த நேம் ஆஃப் போய்ட்ரி சாங்ஸு. ஏன்னா இப்போது ஃபிசிக்கல் மட்டும்தான் லவ் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ லவ் பாட்டு வரணும், எதுக்கு காதல் பாடல்கள் திரும்ப திரும்ப வந்து அதுக்கான தேவை ஏன் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணுங்கும்போது லவ் வந்து ஒரு ஸ்பிரிட்டோட தேடல்.
ஸோ 29 இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ கான்வர்சேஷன், ஒரு நேர்மையான உரையாடல். இந்த படத்தை பார்க்க வாங்க, நீங்கள் இதை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுங்கன்றதெல்லாம் சொல்கிறதுக்கான எந்த அவசியமும் எனக்கு இல்லை. ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் டு ஹவ் ஸ்கோர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அமேசிங் லிரிக்ஸ் டு ஸ்டார்ட் வித் ரத்னா. அவர் வந்து அவர் பாட்டு வச்சிருக்கேன்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பண்ணோம், அந்த ஒரே நாளில் பண்ணி முடித்தோம் அந்த பூ பாடல். உமாதேவி ரொம்ப அவங்களுக்கு எங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீங்களே சொல்லுங்கள். ஆனால் வந்து எங்களுக்கு ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. உமாதேவி வந்து நானும் ரத்னாவும் பொதுவாக மீட் பண்ணாலே வந்து மற்றவங்கலாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா நானும் ஏதாவது ஜோக் அடிச்சுட்டே இருப்பேன், அவருமே வந்து ரொம்ப ஜோவியலான பர்சன். ஸோ ஒரு இரிட்டேஷன் மோடுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல லவ் பாட்டு, ரொம்ப ஸ்பிரிட்டடான லவ் சாங்ஸ் எழுதணும்னு வருவாங்க. கடைசியில் தலைவலியோட கிளம்பி போவாங்க எங்களோட பேசிட்டு. ஆனால் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க இந்த படத்தில். பாக்யம் சங்கர் சார், நீங்கள் ஒரு அருமையான பாடு எழுதியிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 29 வந்து ஐ ஃபீல் லைக் ஒரு சென்டென்ஸில் சொல்லணும்னா, நம்ம ஊரில் தமிழ்நாட்டுடைய காதல் படங்கள் வந்து மற்ற ஊர் காதல் படங்கள் மாதிரி கிடையாது. இது நான் வந்து பொலிட்டிக்கலெல்லாம் சொல்லலை. பட் we have always had a history of லவ்வை ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணுறது, பொயட்ரியை வந்து ரேஷ்னலாக டீல் பண்ணுறது. ஆர் இப்போ ஒரு நிலவை பற்றி பேசினா கூட நம்ம ஊரில் அந்த நம்ம மொழியில் அது கேட்டால் புதுசு தான். எப்பயுமே நிலவு அதே தான், பட் ஆனால் திரும்ப திரும்ப அதை பேசும்போது புதுசாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய லவ் ஃபிலிம்ஸ் லெகசியில் கண்டிப்பாக 29 இருக்குன்றதை நீங்களே இன்னும் ஒரு 10 நாள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த படத்தோட வெற்றி விழாவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஆளுங்க பேசின இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. பட் ஸ்டில் நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து கார்த்திகேயன் சந்தானம்னா அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா வந்து நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட், நான் இப்போ தான் பட்டிங் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஒரு ஸ்டாராக ஷேப் பண்ணுறதுல கார்த்திகேயன் சந்தானம் சார் வந்து ஹீஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ். அண்ட் அப்படி ஒருத்தரை ஷேப் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற ஹீரோ தான் விது. அண்ட் விது, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்னால் நீங்கள் வந்து சூர்யா சார் மாதிரியான ஒரு அவர் நடிக்கிற படத்தில் நீங்கள் அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது எல்லார் ஐஸும் உங்கள் மேலே பட வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை பிரதர். ஸோ அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா XXL நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது வந்து சான்ஸ்லெஸ், வேறு யாரும் பண்ண முடியாது. அண்டு இந்த இப்போ படம் இந்த 29 ரிலீஸ் ஆகும்போது சில விஷயத்தை நம்ம சயின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், நமக்கு சயின் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைடு தனுஷ் சார், இந்த சைடு சூர்யா சார், நடுவில் விது. அப்படின்னா இது என்ன சைன்னா இவங்கள மாதிரி கொஞ்சமும் இவங்கள மாதிரி கொஞ்சமும் இவங்க எப்படி அவங்களோட கேரியரில் இருக்காங்களோ அதை மாதிரி நீங்கள் 2 ஹீரோவும் சேர்ந்த ஒரு ஹீரோவாக நீங்கள் வர போகிறீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயன் சந்தானம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட பயங்கரமான ஃபேன் நான். ஸோ அவர் இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒருத்தர் டேரண்டினோட டைலாக்ஸ்லாம் ஒட்டி வச்சுருப்போம். ஒரு ஆள் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து மதுரையை வந்து வேறு மாதிரி காட்டினது போக மதுரையை வந்து டேரண்டினோ படம் எடுத்து காட்டான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டைலாக காட்டின ஒரு மதுரை மன்னன் டேரண்டினோ அவர்களுக்கு அவர் எனக்கு உங்களோட ஃபேன் பிரதர். அண்ட் ஆல்சோ சூப்பர் ஸ்டாருக்கு பேட்டை மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் ஃபிலிம் வந்து நீங்கள் நீ காட்டின ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நான் போதும் சூப்பர் அப்படின்ற மாதிரி நான் ஜாலியாக வெளியே வந்தேன். ஸோ வந்து உங்களுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் சாரோட படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப. அண்ட் வந்து லோகேஷ் கனகராஜனை, அதாவது நீங்கள் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் உங்களை ரொம்ப நாள் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப பயந்து கொடுப்பீங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது இந்த எல்வி பிரசாத்லலாம் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாலே பயந்து தான் பதில் சொல்லுவீங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா டைரக்டரும் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஆர் த கிரேட் டைரக்டர் வி ஹேவ். தமிழில் இருந்து எங்களோட ப்ரைடு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா 29 ஃபில்ம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ஹிட். அண்ட் நான் எல்லாரையும் வாழ்த்துற அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது. பட் ஸ்டில் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிட்டு, அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எப்போவுமே லவ் ஃபில்முக்கு வந்து சோல் வந்து மியூசிக் தான். ஸோ மெலன்காலி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மென் சோகம் இளையராஜா சார் வாய்ஸில் இருக்கும், கமல் சார் வாய்ஸில் இருக்கும், தனுஷ் சார் வாய்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் பாடும்போது ஐயோ பாட போகிறாரு நான் ஃபீல் பண்ண போகிறேனே அப்படி இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் வந்து சாண்டோலான் சார் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் ரத்னகுமார் சார் அண்ணன், நீங்கள் வந்து ரொம்ப உண்மையான ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். எங்கெங்கே என்னென்னலாம் மனசில் தோணுதோ அதெல்லாம் டப்புன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதற்காகவே வந்து நிறைய பிரச்சனைகளையும் சமாளிச்சிருக்கீங்க. அதனால் ஸோ ரத்னகுமார் அண்ணன் அவர்களுக்கு
அந்த மனசில் இருக்கிற அந்த ஹானஸ்டி, அந்த உண்மை வந்து உங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அண்ட் பிரீத்தி ஹஸ்ரானி, அண்ட் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல் ஹீரோயின். அண்ட் உங்களை வந்து உங்கள் கூட நிறைய பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் வந்து நீங்கள் தமிழ் பசங்களுடைய மனதில் கூடி ஏறி இன்னும் நிறைய வாழையே கொடுக்காம வாழ்க்கை பூரா குடியிருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் 29 அப்படின்றது என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு பயம் வர்ற ஏஜ். ஐயோ நம்ம எல்லாம் வந்து 30 வயசுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் எனக்கெல்லாம் இருந்துச்சு. ஏதோ ஒரு பொற்காலம் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான பயம் இருந்தது. அதே பயம் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரிலீஸுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து 30 இயர்ஸ் தொட்ட எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் 29க்கு அப்புறம் வர்றது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த மாதிரியான ஒரு பொற்காலம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் சொன்ன மாதிரி மேதமன் முடித்தப்பவே வந்து நான் ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சுது. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ் இன் யுவர் மைண்டுன்னு தான் கேட்கும், போஸ்ட் பண்ணேன். நான் அந்த மழை சத்தம் மட்டும் கேட்குது ரூமில். நான் ஒரு கொடையில் ஒரு பையன் பொண்ணு 2 பேர் நிற்கிறாங்க. மழை பெஞ்சிட்ருக்கு. அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்கன்ற மாதிரி ரேண்டமாக ஐடியாவே இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனை ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ்புக்கில் எழுதுகிறேன். ஒரு வாட்டி கூட பேக் ஸ்பேஸ் கூட தட்டல, அப்படியே எழுதி போஸ்ட் பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டேன். மறுநாள் அது ஒரு எபிசோட்னு வச்சுங்களேன். அதுதான் வந்து இந்த நீ நான் மலை குடை. அப்படி ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு போஸ்ட், அதுக்கு மறுநாள் வந்த அன்பு, நிறையா கமெண்ட்ஸ், லைக்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2 கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்லாம் சொன்னாங்க. அந்த கேரக்டர்ஸ் நான் பேர் கூட வைக்கல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை படிக்கும்போது அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. சரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் அடுத்தது சரி அடுத்து இவங்க எங்கே மீட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா அந்த கடல் காதல் ரோமம் ஆச்சரியக்குறி. அதுதான் நான் 2வதாக எழுதி திரும்பவும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண போஸ்ட். இப்படி ஒரு 2-3 போஸ்ட் மட்டும் சும்மா இல்லாமல் தோணுனதை டைப் பண்ணி நான் போஸ்ட் பண்ணேன். அப்போது எனக்கு ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்க ஒரு ஃப்ரெண்டு எனக்கு, அவர் ஃபோன் பண்ணி, இப்போ எதுக்கு இதை பண்ணிகிட்ருக்க ஃபேஸ்புக்கில், வெறும் ஒரு 4 லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும், இதுக்குள்ளே ஒரு நல்ல கதை இதுக்குள்ளே இருக்குது. அந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் ஒரு குட்டி ஸ்பேஸ்க்குள்ளேயே ஒரு கனெக்டை க்ரியேட் பண்ண முடியுது. இது ஒரு படமாகவே ஆக்கலாம், இல்லைன்னா வேறு யாராவது அதை பண்ண போகிறாங்க, தயவுசெய்து அதை டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் வந்து நான் மது ஷார்ட் ஃபில்மை யூடியூப்பில் போடும்போது, தயவுசெய்து அதிலேருந்து தூக்கிடுங்க, நம்ம அதை தேட்டரில் போடலாம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த மது மேதமான மாதிரி ஆன மாதிரி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து இப்போ வந்து இது 29 வந்து நிற்கிது. ஸோ யாரோ அவரோட லவ் ஸ்டோரி அந்த கதை இந்த கதைலாம் கேட்டாங்களே, நான் உட்காந்து டைப் பண்ணும் போது ஃபிக்ஷனலாக உருவான 2 கேரக்டர், அவங்களோட ஜேர்னி தான் இந்த படம். அஃப்கோர்ஸ் கேட்டதை பார்த்த மாதிரியும் பார்த்ததை பண்ண மாதிரியும் பண்ணுற பல கலைஞர்களில் நானும் ஒருத்தன். ஸோ எனக்கு எல்லாருமே கண்டென்ட் தான். அண்ட் நான் உள்ள இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிடணும். கார்த்திகேயன் சந்தானம் அவர் இல்லாமல் இந்த படம் இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் தயங்கிட்டே இருக்கிறதுக்கு ஏங்கிட்டே இருக்கணுன்ட்டு வேலைகள் பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் சரிப்போ அடுத்ததை இது பண்ணலாமா, சரிப்போ ஆனால் நீ என்ன வேணாலும் எங்கே வேணாலும் பண்ண, இந்த கதையை ஸ்டோன் பெஞ்ச் தான் பண்ணும் அப்படின்னு அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். மேதமான் பண்ணும்போது எங்கள் வீட்டு குத்துவலுக்கு சாங் நான் எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரு பாட்டுன்னு உருவாக்கி அவருக்கு போட்டு காமிக்கும் போது 30வது செகண்ட்லேயே கழட்டிட்டு, இது நாய்ஸ், ரத்னா நம்மளது மியூசிக்கல் ஃபிலிம், இதை எப்படி நீங்கள் வந்து பாட்டுன்னு கொண்டாந்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் அப்புறம் கார்த்தி சுப்ராஜ்கிட்டையும் காமிங்க எதுக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்டு விழுந்து சிரிச்சுட்டு, யாருங்க இவங்க என்ன இப்படிலாம் லிரிக் எழுதி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணார். அப்போ நான் கார்த்திகேயன் சந்தானம்கிட்ட சொன்னேன், 2 பேரும் பார்த்துக்கிட்டோம் ஒருத்தர். அப்போ சொன்னேன், நீங்கள் கடைசியாக எப்போ பஸ்ஸில் போனீங்க அப்படின்னு கேட்டேன். நான் போயிருக்கேன், ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க நீங்கள் எம்டிசி பஸ்ஸில் போயிருக்கீங்களா, ஜன்னல் வழியாக புக்கை தூக்கி போட்டு படியில் நின்று பாட்டு பாடிருக்கீங்களா, இது அவங்களோட வேர்ல்டு அவங்களோட கதை அப்படின்னு சொன்னேன். அதே கார்த்திகேயன் சந்தானம் இந்த படம் அவர் 18 ஃபிலிம்ஸ் ஓல்டு, நான் 4 ஃபிலிம்ஸ் ஓல்டு.
நான் வந்து இப்போ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அவர் எடிட் பார்த்துட்டு அவர் கொடுக்குற இன்புட்ஸும் சரி. நேற்று நாங்கள் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறோம். எக்ஸல் ஷீட்டில் எந்த நியூஸ் சேனலுக்கு டிஆர்பி அதிகம் அப்படின்னு ஒரு ஷீட் வச்சு பார்த்துட்ருக்காரு. எப்படி க்ரியேட்டிவ் சைட்லேயும் சரி, நம்பர் சைடும் சரி, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 1.5 மணி நேரத்தில் 70%லேருந்து 7% ஆச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவர் ஃபோன், அவ்வளோ ஃபோன் காலும் நடுவில். ஸோ இந்த படம் அமையறதுக்கு முழு முக்கிய காரணம் கார்த்திகேயன் சந்தானம். ஏன்னா லோகேஷ் எனக்கு வேற ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தான். லோகேஷே ஒரு கதை கொடுத்து அதை படமாக பண்ணணும்னு சொல்லி. அண்டு கார்த்திக் சுப்ராஜ் சாரும் வந்து நான் இன்னொரு படம், ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதையாக கொடுத்தேன். அதுக்கும் அவர் சைடில் முயற்சிகள் பண்ணும்போது இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை மாதிரி பண்ணுங்க, இதான் நீங்கள் அப்படின்ட்டு கார்த்திகேயன் சந்தானம் தான் இழுத்து என்னை இங்கே விட்டார். அதுதான் 29. அண்ட் அடையாளம் பற்றி பேசினனால அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி கிளம்பிட்டாரா? கருப்பு ப்ரொமோஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அவர் நான் நிறையா பேசணும்னு நினச்சது எல்லாத்தையுமே அவரே சொல்லிட்டு போயிட்டார். வேணா டப்பிங்கில் மாற்றி போட்டுடலாம், நான் சொல்ல நினச்சிருந்தேன், அவர் சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப தேங்க்ஸ் ஆர்ஜே பாலாஜி. நான் இப்போ சிஎஸ்கே தோக்குற மாதிரி இருந்தால் கூட தோனி ஆடுறதை பார்க்கணுன்றதுக்காக அது போதும்னு இருக்க மாதிரி இப்போ அவர் கமெண்ட்ரிக்காக பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது நிலமை. நானும் அந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். இதை கேட்டிங்கன்னா ஐ எம் யுவர் ஃபேன் ஆஃப் யுவர் கமெண்ட்ரி ஆல்சோ ஆர்ஜே பாலாஜி. தேங்க்யூ நீங்கள் வந்தது. அப்புறம் இந்த அடையாளம், ஸோ இது வந்து நம்ம வாங்கவே முடியாது, அதுவாக அமையர் தான். ஸோ நான் யாருன்ற கேள்வி எனக்குள்ளே வரும்போது தான் நான் சும்மா போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து ஒரு கதை உருவாகி நான் யாருன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு க்ளூலெஸ்ஸாக இருக்கிற ஒரு 29 வயசு பையன். நீ பெரியவனை ஆனதும் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டால் நான் பெரியவனை ஆகணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன்னு அவ்வளோதான் ஒரு பர்பஸே இருக்கிற ஒரு பையன். அவன் லைஃப்குள்ளே ஏர்லி 20s இருக்கிற ஒரு பொண்ணு, தெளிவாக ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து ட்ராவல் ஆகிறதுல தன்னைத்தானே அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு படமாக அது உருவாச்சு. இதில் எனக்கு நிறைய விஷயங்கள் 29 வயசில் தான் நடந்ததுன்னும் போது எனக்கு இதுதான் டைட்டிலாக இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா இதோட பர்ஃபெக்ட் டைட்டில் எனக்கு கிடைக்காது. எப்படி சொல்லணுன்னா, இப்போ கார்த்திகேயன் சந்தானம் சொன்ன மாதிரி நான் யார் அப்படின்னு அவருக்கு இருந்த கேள்வி மாதிரி எனக்கும் இருந்துச்சு. நான் அதை சொல்லிட்டேன், திரும்ப அதையே சொல்ல விரும்பல. அப்போது இந்த டைட்டிலே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ 29 போட்டு இதை புரிய வைக்கிறதுக்கே போராட்டமாக இருக்குது. டோர் நம்பருன்றாங்க, பஸ் நம்பராக இருக்குமோ, டேட்டாக இருக்குமோ அப்படின்னு வருது. அதெல்லாம் இல்லை, ஏஜ்ன்றதே அதோட தனித்துவத்தை கொண்டாடுறதுக்கே இந்த டைட்டிலுக்கே ஒரு போராட்டம் இருக்குதுன்றது வந்து எனக்கு ரொம்ப சும்மா கொஞ்ச நாள் முன்னாடி யோசிக்கும் போது தான் ஆமாம் இல்லை இப்படி ஒரு டைட்டில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்த இந்த 5 minutes பார்த்துருப்பீங்க சிங்கிள் ஷாட். இது வந்து ஒரு செகண்ட் சாப்டர் ஆஃப் இந்த 10 slices ஆஃப் சத்யான்றவனோட லைஃப். இது உங்களை என்கேஜ் பண்ணுது, உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது, உங்களால் உட்கார முடியுது அப்படின்னா தாராளமாக மீதி இருக்கிற ஸ்லைசஸும் நீங்கள் ரசித்து பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ டீம்லேருந்து ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட் எடிட்டர் சதீஷ் நான் மறந்துடக்கூடாது. இந்த படம் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தன் முதுகெலும்பை 3 ஆக்கி வேலை பார்த்ததுன்னா எடிட்டர் சதீஷ். எடிட்டர் சதீஷ் இல்லாமல் இந்த படம் இப்போ நீங்கள் பார்க்குற படமாக வந்திருக்காது. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக எனக்கெல்லாம் அழுகே வந்திருக்கு, ஏன் இவ்வளோ வருத்திட்டு பண்ணுறாரு அப்படின்ட்டு. படம் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக சோகங்கள் என்னென்னா, இதில் எடிட்டிங்கே வேலை இல்லாத ஒரு ஷார்ட்டை போட்டு ஸ்ட்ரைட்டாக எடிட்டர் பற்றி சொல்கிறேன், ஒரு சிங்கிள் ஷாட். ஸோ மாதேஷ் மாணிக்கம் பற்றி சொல்லணும். அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பார், அவருக்கு ரெக்குயர்மெண்ட் ரொம்ப கேட்க மாட்டார், பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கும் தெரியும், எனக்கு ஃப்ரெண்டு, பல வருஷம் ஃப்ரெண்டு, நாங்கள்லாம் பழைய காடு. ஸோ மேதமானுக்கு நான் மாதேஷ் ஸ்டோன் பெஞ்சில் பண்ண வைக்கலாம்னு கூப்பிட்டு வரும்போது அது அமையல. அப்புறம் விஜய் கார்த்திக் பண்ணலான்னு இருந்துச்சு, அதுவும் அப்போ இரவா காலம் பண்ண போயிட்டான். அதுக்கப்புறம் விது பண்ணாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே ஒவ்வொரு படம் போகும் மாதேஷ் வந்து போகிற மைண்டில், அப்புறம் நடக்காமல் போவோம், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் பண்ணும்போது மாதேஷ், நான் அந்த ஃபயரோடு இருக்கிற மாதேஷ் வந்து நம்ம இந்த படத்தில் சேர்த்து எரிச்சிடணும் அப்படின்ட்டு கூப்பிட்டேன்.
பட் போகிற ஸ்பீடு, ஏன்னா மாதிஸ் வந்து போன மாதமே ரோலிங் சொன்னாலும் இதில் வேலை பார்த்த எல்லாரும் போன மாதமே வேலை பார்த்தவங்க, ஜஸ்ட் அவுட் ஆஃப் வேறு ப்ராஜெக்ட் அப்படி தான் இருந்தாங்க. எனக்கு வந்து 4 வருஷம் கழித்து ஒரு 35 நாள் கிடச்சிருக்கணும் போது நான் வேறு ஓட்டம் ஓடுறேன்னும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் நான் அவங்ககிட்ட 2வது நாளே சொல்லிட்டேன், நான் இந்த படத்தை இப்படி தான் பண்ண போகிறேன், இந்த ஸ்பீடில் தான் எடுக்க போகிறோம், நான் கொஞ்சம் ரூத்லெஸ்ஸாக தான் இருப்பேன்ட்டு. பட் ஒரு பாயிண்ட் மேலே ஒருத்தன் இந்த ஓட்டம் ஓடுறான்னும் போது எல்லாருமே சேர்ந்து ஓடினாங்க. ஸோ அதில் எல்லாருக்குமே சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் இப்போ இந்த படமாக பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பி இந்த படத்தை பார்க்கும்போது.